இயற்கை கார்டன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது கொம்ராபாளையத்துலேருந்து சேலம் ஹைவேல இருக்கு. நைட் டின்னருக்காக தான் போயிருந்தோம் ஃபேமிலியா. நாங்க போயிருந்த டைம் நல்ல மழை. அதனால கார்டன்ல உட்காந்து சாப்பிடல. அந்த குடிலுக்குள்ள தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் போனோடனே ஒரு மட்டன் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னு அவங்களால சாப்பிட முடியல. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. மழைக்கு செம்ம நல்லா இருந்தது. ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே ஈரோடு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் தான். ஃபஸ்ட்டு கோபியில் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு மைல்டாக ஏதாவது சிக்கன் வேணுங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டானுங்க. இந்த கடையில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா மிளகா கறி தான். வீட்டில் எப்போவுமே நாங்கள் மிளகா கறி செய்வோம். பட் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அது காம்பினேஷனாக பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பனியாருமே நல்லா இருக்குன்னு அங்கே சொன்னாங்க. ஸோ பனியாரம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். பனியாரத்துக்கு கிரேவி எதுவும் வாங்கிக்கல, மிளகா கறியோடவே தொட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா காரமாக இருக்குது. அவங்களே கேட்குறாங்க, உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமா கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்க. லாஸ்ட்டாக டெசர்ட்க்கு தாபா பாயசம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பையன் இளநீர் பாயசம் குடித்தா அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட அவுட்டர் வியூ. நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய குடில் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, ஒரு 12 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய பெரிய ஹால் எல்லாமே இருக்குது. இதுக்கு வெளியே ஏசி டைனிங்கே அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்குமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது நைட் வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. உள்ளே உட்காந்து சாப்பிட்றத விட கார்டன் வியூவில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா லைட்டிங்ஸ் எல்லாமே செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. பட் மழை பெஞ்சதுனால எங்களால் வெளியே உட்காந்து சாப்பிட முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஈரோடு சேலம் சைடில் இருக்கீங்க அப்படின்னா, பவானி சைடு எங்கேயாவது இருக்கீங்கன்னா ஒன் டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த மிளகா கறி தான். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல்